எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பென் டிரைவில் விண்டோஸ் 7லேருந்து 10 வரைக்கும் எப்படி வந்துட்டு மல்டிபிள் ஓஎஸை வந்து பூட்டபிள் ஃபைலாக வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் விண்டோஸ் 10க்கு வந்துட்டு தனியாக பூட்டபிள் ஃபைலை வந்துட்டு ரன் பண்ணி ஒரு பென் டிரைவில் வச்சுக்கிறதும், 7க்கு ஒரு பூட்டபிள் ஃபைலாக ரன் பண்ணி ஒரு பென் டிரைவில் வச்சுக்கிறதும், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு பூட்டபிள் பென் டிரைவில் வந்துட்டு 4 ஓஎஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு வென்டாய் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஜிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியோடனே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட என்ன ஓஎஸ் ஃபைலோ அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அதாவது நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ விண்டோஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் விண்டோஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ஜிப் ஓகே கொடுத்துட்டுனா இப்போ 5 செகண்ட்ஸ் இது ரன் ஆகும். ரன் ஆனோடனே டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ரன் ஆனோடனே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டக்குன்னு டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆனது ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னா உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு வென்டாய் 2 டிஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வெறும் EXE ஃபைல் மட்டும்தான், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ஃபைல் கிடையாது. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட அந்த ஃபைல் வந்துட்டு அதில் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ஃப்ளாஷ் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைல் ஒன்றும் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு உங்கள் பென்ட்ரைவை இதில் இன்சர்ட் பண்ணிக்கங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல காட்டு உங்களுக்கு நான் எத்தனை ஜிபி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 16 ஜிபி. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நீங்கள் 4 ஓஎஸை பூட்டபிள் ஃபைலாக மாத்திர மாதிரி இருந்ததுன்னா ஒரு 32 ஜிபி அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட 16 ஜிபி தான் இருக்குது. அதனால் நான் 16 ஜிபி போட்டிருக்கேன். 2 இப்போ ஓஎஸ் 3 ஓஎஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது இன்ஸ்டால் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு லோடாக இருக்க ஆரம்பிக்கும். அது லோட் ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். குயிக்காகவே லோட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த மாதிரி லோட் ஆனோடனே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் வென்டாய் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். வென்டாய் டிவைஸ் இஸ் EXFAT MBR அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது MBR ஃபார்மேட்டில் EXFATல வந்துட்டு இதாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு உங்களோட பென்ட்ரைவ் வந்துட்டு பூட்டபிள் பென்ட்ரைவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் போய் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா டிஸ்பிசி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எதுவுமே எந்த டேட்டாவுமே இருக்காது. டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு அழிஞ்சிரும். இப்போ இந்த பென்ட்ரைவில் வந்துட்டு நீங்கள் எந்த ஓஎஸ் ஃபைல் யூஸ் பண்ணணுமோ அந்த ஓஎஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7லேருந்து 10 வரைக்கும் 4 ஓஎஸ் ஃபைலை கூட நீங்கள் ஆனால் ISO ஃபைலாக மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி உள்ளே போடணும். ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி. ஓகேங்களா, இப்போ 4 ஓஎஸும் பூட்டபிள் பென்ட்ரைவாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அதாவது ஹெச்பியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா F9 கொடுத்து யூஸ் பண்ணுவீங்க. லினோவாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் F12 கொடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உள்ளே போய் பூட்டபிள் ஃபைலில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வென்டாய்னு வரும். கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஓஎஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரே பென்ட்ரைவில் வந்துட்டு 4 டிஃப்ரெண்ட் ஓஎஸை வந்துட்டு எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.